வெல்கம் டு சந்திரமேக்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் பிஎம்ஐனா என்ன, அந்த பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்ணணும், ரெண்டாவது ஓவர் வெயிட்டாக இருந்தால் அதை எப்படி ரெடியூஸ் பண்ணணும், அதுக்கு உண்டான டயட் பிளான் என்ன, அதுக்கு உண்டான ஒர்க் அவுட் என்ன அப்படின்றத ஸ்க்ரீனில் நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஓவர் வெயிட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உண்டான டயட் பிளான் ப்ளஸ் ஒர்க் அவுட்டை நம்ம ஃபுல் எக்ஸ்பிளனேஷனோட டெமோவோட நம்ம ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ண போகிறோம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற ஒர்க் அவுட் ஷெட்யூல் ப்ளஸ் டயட் பிளானையும் குறைஞ்சது நீங்கள் 3 வாரம் கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னிங்கன்னா அதுக்கு உண்டான ரிசல்ட் 100% கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த டயட் பிளானை எப்பப்போ நம்ம சாப்பிடணும், அதுக்கப்புறம் அந்த ஒர்க் அவுட்டை எவ்வளோ டியூரேஷன் பண்ணணும் அப்படின்றதையும் நான் ஸ்க்ரீனில் தெளிவாக உங்களுக்கு புரியும்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் ஃபேட் எந்த பார்ட்ஸில் அதிகமாக ஸ்டே பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நம்மளோட லோவர் பாடியில் பேக் மசில்ஸ், குளூட்டஸ் மசில்ஸில் அதிகமாக ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட பாடியில் லோவர் ஆப்ஸ், நம்மளோட அடிவகுத்து பகுதியிலையும் ஃபேட் அதிகமாக ஸ்டோர் ஆகிருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்மளோட சைடு பார்ட்டில் சைடு அப்ளிக் மசில்ஸ்லேயும் அதிக அளவில் ஃபேட் ஸ்டோர் ஆகிருக்கும். நம்ம இந்த 3 பார்ட்ஸ்லேயும் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு குறைஞ்சது 2 இல்லை 3 வாரத்தில் வெயிட்டும் ஃபேட்டும் குறையிறது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரிய ஆரம்பிக்கும். இதுக்கு உண்டான டயட் நம்ம எப்படி எடுக்க போகிறோம், அதுக்கு உண்டான டயட் பிளான் என்னென்ன, எது சாப்பிடணும் எது சாப்பிட வேணாம் அப்படின்றதையும், இதுக்கு உண்டான ஒர்க் அவுட்ஸ் என்ன, அது எப்படி செய்யணும், எவ்வளோ டியூரேஷன் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம ஸ்க்ரீனில் இப்போ மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே இப்போதைக்கு போதுமானது. இப்போ உணவு முறைகள் எவ்வளோ % எடுக்கணும் அப்படின்றத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். மார்னிங் 25% பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தால் போதுமானது. ஆஃப்டர்நூனும் 50% லஞ்ச் எடுத்தால் போதுமானது. நைட்டு பார்த்திங்கன்னா 50% டின்னர் எடுத்தால் போதுமானது. அடுத்து பார்த்திங்கன்னா தண்ணீர், அதாவது வாட்ரு. நீங்கள் வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கப்போ குறைஞ்சது நீங்கள் பெர் டே 5லேருந்து 6 லிட்டர் வாட்டர் நீங்கள் எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கோகோனட் வாட்ரு, சரிங்களா. அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் குறைஞ்சது 1 ஹவருக்கு அப்புறம் நீங்கள் கோகோனட் வாட்டர் எடுத்துக்கலாம். அது 10 மணிக்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் எடுத்தாகணும். ஈவினிங் 4 மணிக்குள்ளே நீங்கள் எடுத்தாகணும். அது உங்களோட மெட்டபாலிசத்தை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். ஈவினிங்கும் அதே மாதிரி தான் 3லேருந்து 4 மணிக்குள்ளே குடித்தா பெட்ரு. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா லெமன் ஜூஸ், அதாவது லெமன் வாட்டர், சரிங்களா. அதாவது கண்டிப்பாக இது எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா உங்களுக்கு ஒரு பெட்ரு ரிசல்ட் கிடைக்கும். உங்களோட இம்யூனிட்டி பவரை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது உங்களோட மெட்டபாலிசத்தையும் ஸ்டிமுலேட் பண்ணி வைக்கும், சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சூடான தண்ணியில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது பெட்ரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ஆல்மண்ட்ஸ், அதாவது பாதாம் பருப்பு. இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கிறோம்னா ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு குறைஞ்சது 10 பாதாம் பருப்பாச்சும் ஊற வச்சு சாப்பிடணும். குறைஞ்சது 8லேருந்து 10 மணி நேரம் அதை ஊற வைக்கணும். அதாவது எம்டி ஸ்டொமக்கில் தான் இதை அதிகபட்சமாக எடுத்தால் உங்களுக்கு பெட்டராகும், சரிங்களா. உங்களோட போனை ஸ்ட்ராங் பண்ணி கொடுக்கும். அதில் கால்சியமும் பாஸ்பரஸும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் யுவர் ஆப்பிடைட்ஸ், அதாவது உங்களோட பசித்தன்மையை போக்கும், சரிங்களா. ரெண்டாவது உங்களோட கொழுப்பு சத்துக்களை குறைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை முடிஞ்ச அளவுக்கு ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே சாப்பிட்றது உங்களுக்கு பெட்டர் ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்துக்கிட்டிங்கன்னா முந்திரி பருப்பு, அதாவது கேஷ்நட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு சேம் நம்ம பாதாமை நீங்கள் எப்படி எடுத்தீங்களோ அதே மாதிரி இதே நீங்கள் எடுத்துக்கோங்க. அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா நீங்கள் 5க்கு மேலே எடுக்க வேண்டாம். இதே நீங்கள் 8 to 10 மணி நேரம் ஊற வச்சு மார்னிங் நீங்கள் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறமும் எம்டி ஸ்டொமக்லேயே எடுத்தால் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெட்டரான ரிசல்ட்டை கொடுக்கும். ஏன் 5க்கு மேலே எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்கிறேன்னா, இதில் ஹை கலோரிஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறப்ப இதை நம்ம அதிகமாக எடுக்கிறப்ப வெயிட்டை நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது ஈஸிலியாக டைஜஷன் ஆகக்கூடிய ஒரு உணவுப் பொருள்.
சரிங்களா. ரெண்டாவது நம்மளோட இம்யூனிட்டி பவரை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். இதில் மேக்னீசியமும் பாஸ்பரஸும் இருக்கிறது வாசி நம்மளோட போனை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்குது. முடிஞ்ச அளவுக்கு ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் இல்லாட்டினா எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கிட்டால் ஒரு பெட்டர் ரிசல்ட்டை வந்து நம்மளுக்கு கொடுக்கும். மறுபடியும் சொல்கிறேன், இதில் ஹை கலோரிஸ் இருக்கிற வாசி 5க்கு மேலே இதை வந்து எடுத்துக்கிற வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஸ்தா சேம் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து அதிகபட்சமாக வந்து 5 எடுத்துக்கிறது பெட்ரு. ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு நீங்கள் இப்படி தான் கண்டினியூ பண்ணணும். பட் இதை வந்து ட்ரையாக நீங்கள் எடுக்கணும். இதில் நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வைக்கணும் அவசியம் இல்லை. பெனிஃபிட்டை பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை விட பெட்ரு தான். உங்களோட ஐயோட ஹெல்த்தை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்கும். உங்களோட இம்யூனிட்டி பவரும் இது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். உங்களோட ஹீமோகுளோபினை உருவாக்குறதுக்கு இது வந்து ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. விட்டமின் இ, விட்டமின் B6, பாலிபினால்ஸ் இருக்கிறது வாசி உங்களோட செல்களை வந்து டேமேஜ் ஆகிறதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் உங்களோட நீண்ட நாள் காயங்கள், அதாவது வீக்கங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து ரெடியூஸும் பண்ணி கொடுக்கும். சரிங்களா. முடிஞ்ச அளவுக்கு மார்னிங் ஆஃப்டர் ஒர்க் அவுட்டுக்கு அப்புறம் எம்டி ஸ்டொமக்கில் பாதாம் முந்திரியோட சேர்த்து சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டை கொடுக்கும். மீண்டும் சொல்லிக்கிறேன், 5க்கு மேலே இதையும் எடுத்துட வேண்டாம். நெக்ஸ்ட், நம்ம வெயிட் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறப்ப, அதாவது நம்மளோட பிஎம்ஐயும் நம்மளோட வெயிட்டையும் நம்மளோட ஹைட்டுக்கு ஏற்று கொண்டு வர்றப்ப, இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டியிருக்கேன்ல, அந்த உணவு முறைகளை ஒரு 3 வாரத்துக்கு வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும். ஏன் எதுக்குன்ற அந்த ரீசனையும் நான் சொல்லிடுறேன் நான். ஏன்னா நம்ம உடம்புல இருந்து கெட்ட டாக்ஸினையும் கெட்ட கொழுப்பு சத்துக்களையும் நம்ம வந்து அவுட் பண்ணுறோம். சரிங்களா. அதை அவுட் பண்ணுறப்ப நம்ம உடனே இதை இன்டேக் எடுத்தோம் அப்படின்னம்னா பாலும், வாழைப்பழம், முட்டை, நிலக்கடலை, பாசிப்பயிறு, சுண்டல் இதை நம்ம எடுக்கிறப்ப நம்மளுக்கு சடன்லியாக ஒரு நல்ல புரதச்சத்து தான். பட் வந்து வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அந்த ரகத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். இன்னும் நம்ம ஒர்க் அவுட்டும் போடுறோம், நம்ம டயட்டையும் ஃபாலோ பண்ணுறோம், பட் நம்மளுக்கு வந்து வெயிட்டு வந்து டவுனே ஆக மாட்டேன்றது அப்படின்ற ஒரு டென்ஷன் தான் உங்களுக்கு வருவாங்க. ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி வைக்கிறது பெட்டர். 3 வாரங்களுக்கு அப்புறம் உங்களோட வெயிட்டும் உங்களோட பிஎம்ஐயும் குறைய ஆரம்பிக்கும்ல. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த உணவுப் பொருட்களை கண்டிப்பாக நீங்கள் எடுத்தே ஆகணும். எடுத்தால் தான் அதுக்கு உண்டான உங்களுக்கு எனர்ஜியும் கிடைக்கும், அதுக்கு உண்டான ஸ்ட்ரென்த்தும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 3 வாரத்துக்கு இதை இப்போதைக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கிறவனா, அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டாலும் வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து பெட்டரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒர்க் அவுட்ஸ். அதாவது நம்ம உடம்புல எந்தெந்த மசில்ஸில் ஃபேட் அதிகமாக இருக்கும் அப்படின்றத நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் நான். அந்த மசில்ஸை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஒர்க் அவுட்டை வந்து இதில் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா. அந்த ஒர்க் அவுட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி டெய்லி நீங்கள் ரொட்டீனில் கொண்டு வந்தாலே அதுக்கு உண்டான ரிசல்ட் வந்து கூடிய சீக்கிரம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து ஸ்கிப்பிங்கு, செகண்டாக வந்து ஷட்டில் ரன்னு 5 மீட்டருக்கு, கோர் ஒர்க் அவுட்டு, அதுக்கப்புறம் ஏபிசி ஒர்க் அவுட்டில் பட் கிக் மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஒர்க் அவுட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக எங்கெங்கே வந்து நம்மளுக்கு வந்து கொழுப்பு சத்துக்கள் அதிகமாக இருக்கும், ஃபேட் அதிகமாக இருக்கும், அங்கே டைரெக்டாக போய் ஃபோக்கஸ் பண்ணி அதை வந்து இமீடியட்டாக கரைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கும். சரிங்களா. ஒவ்வொரு ஒர்க் அவுட்டும் குறைஞ்சது 30 செகண்ட் பண்ணணும். 3 ரெப்பிட்டேஷன், ஸ்கிப்பிங்காக இருந்தாலும் சரி, ஷட்டில் ரேஸாக இருந்தாலும் சரி, கோர் ஒர்க் அவுட்டாக இருந்தாலும் சரி, பட் கிக்காக இருந்தாலும் சரி. நம்ம கோர் ஒர்க் அவுட்டில் குறைஞ்சது ஒரு 10 ஒர்க் அவுட்டோ 11 ஒர்க் அவுட்டோ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதில் ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரௌன் போஸில் இருக்க கொழுப்பு சத்துக்களை குறைக்கிறதுக்கும், உங்களோட ஸ்பைன் போஸில் இருக்க கொழுப்பு சத்துக்களை குறைக்கிறதுக்கும், உங்களோட சைடு போஸில் இருக்க கொழுப்பு சத்துக்களை குறைக்கிறதுக்கும் செலக்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் நம்ம இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மவுண்டன் கிளைம்பர், அதாவது ப்ரௌன் போஸ் உங்களோட ஓத்து பகுதியை நோக்கி நீங்கள் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹிப் பிரிட்ஜ், ஸ்பைன் போஸ் உங்களோட முதுகெலும்பு சைடு போயிடும். சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடு பிளாங்க் உங்களோட சைடு அப்ளிக்கில் இருக்க டோட்டல் ஃபேட்டை குறைக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் மசில் அதிகமாக பண்ணிங்கன்னா குவாட்ரிசெப்ஸில் இருக்க ஃபேட்ஸுகளை குறைக்கிறதுக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்ஸ் வந்து யூஸ் ஆகும். நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டியிருக்க ஒவ்வொரு ஒர்க் அவுட்டையும் குறைஞ்சது நீங்கள் 30 செகண்ட் 3 ரெப்பிட்டேஷன் பண்ணாலே போதுமானது.
இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடியது வந்து ஸ்கிப்பிங் அண்டு ஷட்டில் ரேஸ். அதாவது உங்களோட சைடு மசில்ஸ் மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணணும், ஃப்ரண்ட் போஸ்டில் ரன் பண்ணக்கூடாது, சைடில் மட்டும்தான் ரன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இதுவும் சேம் அதே 30 செகண்டு 3 ரெப்பிட்டேஷன். ஸோ உங்களோட கார்டியோவையும் ஸ்பீடையும் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும், உங்களோட ஃபேட்டும் நல்லா ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மவுண்டன் கிளைமர். இது டைரெக்டாக உங்களோட குவாடிசெப்ஸு அண்டு லோவர் ஆப்ஸில் இருக்க ஃபேட்டையும் நல்லா குறைச்சி கொடுக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹிப் ரிச். ஸோ இது டைரெக்டாக உங்களோட குளூட்டஸ் மசில்ஸையும் ஸ்டொமக்லேயும் டைரெக்டாக போய் ஃபோக்கஸ் பண்ணி அதில் இருக்க ஃபேட்டை வந்து குறைக்கும். சரிங்களா? இதுவும் அதே 3 ரெப்பிட்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சைட் பிளாங்க். ஸோ இது உங்களோட சைடு அப்ளிக்கில் இருக்க ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ இது வந்து போத் சைடு 2 சைடுமே, ரைட் சைடு லெஃப்ட் சைடு 2 சைடுமே பண்ணிடணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்குவாட்ஸ். ஸோ இது உங்களோட டைரெக்டாக வந்து குவாட்ரிசெப்ஸ் மசில்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அதில் இருக்க ஃபேட்டை வந்து குறைக்கிறதுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீ இன் கிரன்ச்சஸ். இதுவும் சேம் அதே குவாட்ரிசெப்ஸ் அண்ட் இன்க்ரீஸ் யுவர் ஃப்ளெக்சிபிலிட்டி. சரிங்களா? ஸோ அப்பர் பாடி லோவர் பாடியும் நல்லா வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பேட் டாக். சேம் இது டைரெக்டாக வந்து உங்களோட குளூட்டஸ் மசில்ஸையும் அதுக்கப்புறம் நல்ல ஒரு பாடியில் ஒரு ஃப்ளெக்சிபிளை வந்து நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுவும் அது 30 செகண்ட் 3 ரெப்பிட்டேஷன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சைடு ஹை பிளாங்க். இதுவும் சேம் சைடு அப்ளிக்கில் இருக்க ஃபேட்டை வந்து நல்லாவே குறைச்சி கொடுக்கும். ஸோ இதுவும் வந்து நீங்கள் 2 சைடுமே கண்டிப்பாக பண்ணி ஆகணும், ரைட் சைடும் லெஃப்ட் சைடும். இதுவும் 30 செகண்டு 3 ரெப்பிட்டேஷன். ஸோ சைடு அப்ளிக்கில் இருக்க வெயிட்டை குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரஷ்யன் ட்விஸ்ட். ஸோ இதுவும் அதே 30 செகண்டு 3 ரெப்பிட்டேஷன். ஸோ உங்களோட சைடு அப்ளிக்கில் இருக்கிறதையும் உங்களோட குவாடில் இருக்கிறதையும் அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ஃப்ளெக்சிபிளான ஒர்க் அவுட்டு. ஸோ சைடு அப்ளிக்கில் இருக்க ஃபேட்டையும் குவாடிசெப்ஸில் இருக்க ஃபேட்டையும் நல்லபடியாகவே குறைச்சி கொடுக்கும். இதுவும் 30 செகண்ட் 3 ரெப்பிட்டேஷன் பண்ணாலே போதுமானது. போக போக கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா சூப்பர்மேன் யா ஸ்பைடர்மேன். சரிங்களா? ஸோ இதுவும் உங்களோட டைரெக்டாக வந்து உங்களோட ஆப்ஸ் ஃபுல்லாக, அதுக்கப்புறம் குவாடிசெப்ஸ், அதுக்கப்புறம் குளூட்டஸ் மசில்ஸ் இருக்க ஃபேட்டையும் நல்லபடியாகவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும் இந்த ஒர்க் அவுட். இதுவும் 30 செகண்ட் 3 ரெப்பிட்டேஷன் பண்ணால் போதுமானது. அதுக்கப்புறம் நம்ம பார்க்கக்கூடியது பிளாங்க். சரிங்களா? சேம் டைரெக்டாக உங்களோட ஆப்ஸை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஸோ அதில் இருக்க ஃபேட்ஸை வந்து அழகாகவே ஈஸியாக வந்து குறைச்சி கொடுத்துரும். சரிங்களா? ஸோ இந்த ஒர்க் அவுட்டும் நீங்கள் 30 செகண்ட் பண்ணால் போதுமானது. உங்களோட பாடி வந்து பேரலாக இருக்கணும், ஹிப்பில் வந்து ஃபோக்கஸ் போகவே கூடாது. ஒன்லி உங்களோட ப்ரோன் போஸ்டில் இருக்க ஆப்ஸ் ஃபுல்லாகவே ஃபோக்கஸ் போகணும். சரிங்களா? ஸோ போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக செகண்ட்ஸை நீங்கள் கூட்டிக்கிறலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட்ஸ்லேயே நம்ம அப் டவுன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி ஹோல்டு பார்த்தோம், இப்போ வந்து எப்படின்னா அப் டவுன். ஸோ டைரெக்டாக உங்களோட குவாடிசெப்ஸ் மசில்ஸ்லையும் உங்களோட குளூட்டஸ் ஃபேட்டையும் குறைக்கும். ஏபிசியில் ஒரே ஒரு ஒர்க் அவுட்டை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம், பட் கிக்கு. ஸோ இது வந்து உங்களோட ரன்னிங்கோட ஸ்டைலை வந்து கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும், குவாடிசெப்ஸில் இருக்க ஃபேட்டையும் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்த டயட் ஷெடியூலும் ஒர்க் அவுட் ஷெடியூலும் ஓன்லி வந்து பிஎம்ஐ அதிகமாக இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும்தான். சரிங்களா? இப்போ எஸ்எஸ்சி ஜிடிக்கு படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் இப்போதைக்கு இந்த ஷெடியூலை வந்து ஃபாலோ பண்ண வேண்டாம். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஃபிசிக்கல் பண்ணுறப்ப எந்த அளவுக்கு டயட் எடுக்கிறாரோ அதை விட 3 மடங்கு அதிகமாக படிச்சுக்கிட்டு இருக்கப்ப கண்டிப்பாக நீ எடுத்தாகணும். உன்னோட பிரெயினுக்கும் உன்னோட ஹெல்த்துக்கும் உண்டான டயட்டை கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தே ஆகணும். ஸோ இப்போதைக்கு படிப்பில் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள், நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம் முடித்த மறுநாள் யார் யார் ஓவர் வெயிட் இருக்கீங்களோ அவங்க மட்டும் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணால் போதுமானது. இப்போ ஸ்க்ரீனில் பிஎம்ஐ யார் யாருக்கு அதிகமாக இருக்கோ அவங்களுக்கு உண்டான டயட் ஷெடியூலும் ஒர்க் அவுட் ஷெடியூலும் ஸ்க்ரீனில் வந்து தெளிவாக வந்து எக்ஸ்பிளனேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சந்திரமேக் சேனல் 100% உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்கள் ஃபிசிக்கல் இன்ஸ்ட்ரக்டர் செல்லத்துறை XBSF சந்திரமேக் சேனல். ஜெய் ஹிந்த், வந்தே மாதரம்.